கிறிஸ்து. The central theme of the Bible is the Jesus Christ. ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்த பக்கம் பக்கமாக ஒவ்வொரு பக்கத்திலும் அவரை குறித்த நல்ல சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் நமக்கு இந்த வேதாமத்தை தந்திருக்கிறார். ஆகவே வேதாமம் கர்த்தருடைய வார்த்தை. இட் இஸ் வேர்ட் ஆஃப் காட். ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் நமக்காக கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. ஆகவே நமக்கு பிரயோஜனமா இருக்கும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடையும்படிக்கு, நாம் சரியாக உருவாக்கப்படும்படிக்கு நமக்காகவே ஆண்டவர் இந்த வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில இவைகளை தியானிக்க வேண்டும். மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட், ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். வேதத்தை வாசிக்க வேண்டும், அதே நேரத்தில் அதை தியானம் செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேச நாம் இடம் கொடுக்க வேண்டும். குவைட் டைம், ஒரு அமைதியான நேரம், கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தை கொண்டு நம்மோடு பேசும்படிக்கு நாம் காத்திருக்கிற நேரம். நாம் பேசுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஜெபத்தில நேரத்தை தருகிறார். அப்பொழுது நாம் ஜெபிக்கிறதை, நம்முடைய பிரச்சனைகள், சஞ்சலங்கள், நம்முடைய கவலைகள், பாரங்கள், இவைகளை குறித்து நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது அவர் கவனமாய் கேட்கிறார். அதுபோல தேவ சித்தம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு நாம் நேரத்தை அவருக்கு அமைதியாக நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் பேசுவதை நாம் கவனமாக கேட்க வேண்டும். ஆவியானவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆவியானவரே, இந்த வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டு ஜெபிக்கும் போது ஆவியானவர் வேத வசனத்திற்குரிய நல்ல மறைவான காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் வெண்கல கதவுகளை உடைத்து ஒளிப்பிடத்தில் உள்ள பொக்கிஷங்களை தருகிற ஆண்டவர். ஆகவே பைபிள் இஸ் எ ட்ரெஷர். அது ஒரு பொக்கிஷம். அதில் இருக்கக்கூடிய மறைவான சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆகவே இதுல நாம் தியானித்து பழக வேண்டும். ஆகவே இந்த வேத வசனத்தை சரிவர வாசிக்காதவர்கள், அதை தியானிக்காதவர்கள் சீக்கிரத்தில் வழிவிலகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காரணம், இந்த உலகத்துல மலிவான பிரசங்கங்கள் உண்டு, தவறான உபதேசங்கள் உண்டு.